திருக்கோக்கர்ணம் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் வழங்கி சிறப்பிக்கிறார். முதல்வர் விஜய்க்கு புதிதாக நோட்டீஸ் அனுப்ப சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. இதற்காக இந்த நோட்டீஸ் என்பது தொடர்பான விவரங்களோட செய்தியாளர் சுரேஷ் இணைஞ்சிருக்காரு. சுரேஷ் வணக்கம். ஏது தொடர்பான நோட்டீஸா இது இருக்க போகுது? மேலும் விவரங்களை நீங்க சொல்லுங்க சுரேஷ். வணக்கம். பெரம்பூர் தொகுதியில தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் வெற்றி பெற்றதை எதிர்த்து திமுக வேட்பாளர் ஆர்.டி. சேகர், அதே போல தொகுதி வாக்காளர்கள் தினேஷ், லட்சுமி நாராயணன் உள்ளிட்டோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்குகள் தாக்கல் செஞ்சிருந்தாங்க. இதுல திமுக வேட்பாளர் ஆர்.டி. சேகர் தாக்கல் செய்த தேர்தல் வழக்கு இன்னைக்கு நீதிபதி லட்சுமி நாராயணன் முன்னாடி விசாரணைக்கு வந்துச்சு. அப்போ வழக்குல எதிர்மனுதாராக சேர்க்கப்பட்டுள்ள முதலமைச்சர் விஜய், தேர்தல் அதிகாரி உள்ளிட்டோருக்கு நோட்டீஸ் சென்றடையவில்லை என்று ஆர்.டி. சேகர் தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் தெரிவித்தாரு. இதையடுத்து முதலமைச்சர் விஜய் மற்றும் தேர்தல் அதிகாரி உள்ளிட்டோருக்கு புதிதாக நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்ட நீதிபதி இந்த வழக்கினுடைய விசாரணையை 2 வாரங்களுக்கு தள்ளி வைத்திருக்கிறார். திருக்கோக்கர்ணம் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் வழங்கி சிறப்பிக்கிறார்.